அங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. வீண் விரயம் செய்யறது. அந்த வீண் விரயம் செய்யறதுல அவங்க தர்மம் செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த மறுமைக்காக நன்மையை சேர்த்துருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, 10 ஷூ வாங்கிக்கிறது, 10 வாட்ச் வாங்கிக்கிறது, வீண் விரயம் செய்கிறாங்களே தவிர அந்த காசில் நன்மையை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காசில் தர்மம் செஞ்சு தான் அவங்களுக்கு மறுமைக்காக நன்மையை சம்பாதிச்சிருப்பாங்க. இந்த வழியை போகிற உலகத்துக்காக சேர்த்து வைக்கிறாங்களே தவிர துணிகளையும் ஆடைகளையும். ஆனால் அந்த மறுமைக்காக நன்மையை சேர்த்து வைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறிதளவு தாங்க இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனுஷ வீட்டில் ஒருத்தவன் தான் அவனுக்கு ஒரு போர்வையே போதும், இல்லை அவங்க வீட்டில் 2 பேர் அவனுக்கு மனைவி இருந்தால் அவனுக்கு 2 போர்வையே போதும், இன்னொரு போர்வை எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். வீட்டில் ஏதாச்சும் விருந்தாளி வருவாங்க, அவங்க அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது ஒரு போர்வை அது ஷைத்தானோட போர்வை, அதுக்கு அதில் ஷைத்தான்லாம் தூங்க மாட்டாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா கேட்குறாங்க, 4 பேர் எதுக்கு 7 போர்வை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இருக்க மக்கள் அதிகமாக அனவசியமான செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. இந்த உலகத்தை நம்பி அந்த மறுமையை இருந்து வாழக்கூடிய மக்களாக இருக்காங்க. நம்ம அப்படிலாம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அந்த மறுமை நாளை பற்றி சிந்தித்து வாழக்கூடிய மக்களாக இருந்து நன்மையை சம்பாரிச்சு அந்த சொர்க்கத்திலையும் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைவோம் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாயிலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.